ஓ, ஜோடியா போறீங்களா? ஹலியோடி குந்தாணி எவன்டாவே ஏன்டா வேணா எவ்வளவு தைரியம் தான் என் பொண்டாட்டி குந்தாணின்னு சொல்லுவேன். குண்டு போன அப்படிதான்டா சொல்லுவேன். என்னடா பண்ண முடியும்? டேய் சோறு பிடிச்ச கதவு புளி மண்டையா, எவ்வளவு தைரியம் தான் எனக்கு குந்தாயின்னு சொல்லிட்டு என் புருஷனே கையை வச்சுட்டு போய் எந்த புண்டா என்ன தவிர உன்னை யாருமே அடிக்கூடாது. வேணாம், அந்த பிங்க் கலர் டாப் எடுத்து போறீங்க, அது உங்களுக்கு நான் அளவு எடுத்தச்சமா இருக்கும். ஐய் ஆமா, சூப்பரா இருக்கே. டே குண்டா எப்படா இருக்கு? சி கரும பார்க்க முடியாது என்னால. இதே ரோட்ல எவ்வளவு போனா வாயை தந்து ஜொல்லு விட்டு பாக்குறேன். நீ வீட்டுக்கு வான்னு வச்சுக்கிறேன். இவதான் என் மேல கையை வச்சது. என் காட்டு பண்ணி மாதிரி இருந்துட்டு எங்க அண்ணா மேலேயாட்டி நீ கையை வச்சா இன்னைக்கு அடிக்கிற அடியில் உனக்கு கொத்து கூடட்டா போடணும். ஏண்டா என் கால் செய்து கூட நீ எல்லாம் அடிக்க வரையா போடாங்கிட்டே. டே லைன் மண்டியா, அந்த குந்தானியை விட்டார எப்படியும் நாட்டுறா. ஏண்டா கொய்யாதா, நீ என்ன எனக்கு கொசு மாதிரிடா. கொசு மருந்த வச்சு உன்னால சோலைய முடிக்கிறேன் பாரு. ஏண்டா கழுத புளித்தலையா, எவ்வளவு தைரியம் தான் என்ன அடிக்கிறதுக்கு ஆளுங்களை விட்டு வருவேன். இன்னைக்கு நீ செத்தடி மாவனை எங்க போனாலும் உன்னோட மாட்டேன்டா. ஐயோ, குந்தானி தொலைச்சி அடிக்கிறாளே. குண்டி நீ அடிச்சடில இதுக்கு மேல அவன் நம்ம பக்கம் தலை வச்சு கூட பொழைக்க மாட்டான்டி. டே மகனே, அப்பா கெட்டியா பிடிச்சிக்கோட. அப்பா டாப் ஸ்பீட்ல போக போறேன். யோ நைனா, நான் கீழே வந்துட்டியா நைனா? ஐயா காப்பாத்தியோ, விட்டுட்டு போவாதே நைனா. என்ன பாரியா இங்கே செவிட்டு பயிர மகனே, அப்பா எப்படி வண்டி ஓட்டணும் பாத்தியா? டே குண்டா, பையனை கடை விட்டுட்டு வந்தேன். அச்சோ, வரவழி கீழே வந்துட்டானாட்டு இருக்கே. பையனை கூட கவனிக்காம ரோட்ல எவ்வளவு பார்த்து வாயை அழிச்சிட்டு வந்தேன். அச்சோ மகனே, அதுவும் அதரா அப்பா டாப் ஸ்பீட்ல போனதுல லைட்டா மிஸ் ஆகி போச்சு. ஒன்னும் கவலைப்படாதான் வந்துட்டேன்ல. சரி வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்கிட்ட பேசாதையா, நான் நடந்து வந்துக்கிறேன். டே குண்டா, போனையே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்காத. நான் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வரதுக்குள்ள வீட்டையெல்லாம் நீட்டா கூட்டி சுத்தமா வச்சிருக்கேன். ஐ போடு, தைக்கிற என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நம்ம ஆளுக்கு போன பண்ண வீட்டுக்கு வர சொல்லிட வேண்டியதுதான். ஐ செல்லம், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு. இன்னைக்கு பார்ட்டி இருக்குது. யாரு இங்க பார்த்த மாதிரியே இருக்கே. நம்ம வீட்டு வர போறா. குந்தன வர வீட்டுல தனியா விட்டு வந்திருக்கோம். இந்தா பேபி, உனக்காக நானே போய் கஷ்டப்பட்டு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா பேபி, ஒரு பைக்கா போடு. நம்ம ஜாலியா ஒரு டான்ஸ போடுவோம். அடடா பேபி, நீ டான்ஸ் ஆடுற அழகா பார்த்தாலே தனி அழகுதான். என் பொண்டாட்டின்னு தான் இருக்காளே குண்டி. அவளுக்கு ஆடவும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. ஐயோ டே குண்டா, உன் பொண்டாட்டி வந்துட்டானா? எஸ்கே பையன் எப்படியாவது ஓடி போயிடுறா. ஏண்டா குண்டு பையில, நான் ஊருக்கு போறானுக்கெல்லாம் இந்த வேலை தான் வீட்டுல நடந்துட்டு இருக்கா. நீ செத்தடா அவன் இன்னைக்கு பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி உட்காந்துருக்கான் பாரு, எருமம்போடு மாதிரி. டே புலுமண்டியா, ரொம்ப போர் அடிக்குதேவா, அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஆஹா, யாரா ரொம்ப அழகா இருக்காதே. எந்த ஒரு காரியம் தெரியலையே. டே பொம்பளா சோக்கு கேட்டு மந்தையா, உன்னை நம்பி வெளியே வந்ததுக்கு முன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுடா. ஏ சாரிடா புளிமண்டியா, இதுக்கு மேல பொண்ணுங்களை பார்க்க மாட்டேன். உள்ள இருந்தா போர் அடிக்குதுவா, ஒரு ரவுண்ட் வெளியே போயிட்டு வருவோம். இது என்ன இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ வெப்சைட்ல பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எங்க பார்த்துருக்கோம்? ஜானி சின்ஸ்கோட ஏதோ படம் நடிச்சிருப்பாங்களோ. டேய் பூனமண்டையா, அவன் பேச்ச கேட்டு வெளியே வந்தல, என் புத்தி நான் செருப்பால் அடிச்சுக்கணும்டா. பூனமண்டையா, இதுக்கு மேல நீ இங்க இருந்தேனே என் சோழியை முடிச்சு போடுவ. நீ வீட்டுக்கு போயிடு. அந்த பாண்டா மண்டையனுக்கு போனை பண்ணி வர சொல்லிடு. டேய் பாண்டா மண்டையா, புளிமண்டை எனக்கு அடிபட்டிருக்கு, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். நீ வந்து அவங்க கூட 2 நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன். நர்ஸு பார்ப்பாங்களா, ரொம்ப அழகா இருக்காங்களா, வந்து பாரு. கையில் அடிபட்டுச்சே நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்டா. இந்த பூனை மண்டையை கம்மண்டு இருக்காம பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டு என்னை இப்படி கட்டு போட்டு வச்சு படுக்க வச்சிருக்காண்டா. அப்படியே வாக்கிங் போவோம். என்ன ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி சத்தம் கேட்குதே. டே புளிமண்டியா இருவா, என்னன்னு ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆஹா, இந்த ரூம்ல இருந்தா சத்தம் ஹெவியா வருது. டே போன மண்டியா, அந்த பொண்ணை எல்லாம் பண்ண விட்டுருவா. வெண்ண பொண்ணை நீ ஒன்னும் கவலைப்படாது. என் நண்பனோட உயிரை விட இந்த பொண்ணுங்க உயிரை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம். நல்லா பருத்தி வச்சு விட்டீங்க போங்க. டே புளிமண்டியா, உனக்கு ஒன்னும் ஆகலே. டே பாண்டா மண்டியா, உங்களை நம்ப நான் டிஸ்சார்ஜ் ஆக மாட்டேன். நேரம் போஸ்ட் மார்ட்டம் தான் போவேன். என்ன நானே பாத்துக்கிறேன். நீ வேலையை பார்த்துட்டு கிளம்புறாங்க. டே குண்டு போனா என் சாப்பாட்டியா திட்டிட்டு போறாங்க. கொய்யால இருடா, அவனுக்கு வைக்கிற வேட்டே. டே புளிமண்டியா, நம்ம கிட்ட தங்க டிராகன் மாட்டிருக்கே. நீ ரெடியா இரு, நான் அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துடுவேன். ஓ அப்படியா விஷயம்? இப்ப போய் எப்படி ரெடியா வரணும் பாடுறேன். கொய்யால என்ன மாதிரி மேக்கப் போறது உலகத்திலேயே நடிச்சுக்க ஆள் கிடையாது. டே டிராகன் மண்டையா, நீ மட்டும் என் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நீயே வாயை தடம்பிடுவேன். பூனை மண்டையன் வர்றதுக்குள்ள சாப்பாட்டுல எல்லாம் மருந்து கலக்கி வச்சிருவோம். ஹாய் டாட், நீங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ். நீங்க தனியா ஏதாவது பேசிக்குவீங்க, நான் போயிட்டு அப்புறமா வந்துடுறேன். சியர்ஸ் டார்லிங். ஏன் டார்லிங், நீங்க வாழ்ந்து எடுத்தா கூட தங்கமா ஒரு மாமியா, அது உண்மையா? இந்தாங்க டார்லிங், இந்த சரக்கு கொஞ்சம் மோந்து பாருங்க. அடங்கொக்கால ஒரு ஏன்னா பூனை மண்டையா சொன்ன மாதிரியே தங்கமா வந்து இருக்கிறான். பூனை மண்டையா, இப்ப நம்ம தான் ஊரோட டாப்ல இருக்கோம். மத்த எல்லாருமே நமக்கு கீழே தான். டிராகன் மண்டையின் குளிரும், நம்ம போத்தி விடுவோம். பூனை மண்டையா, டெய்லி காய்கறி சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்கிறேன். எனக்கு சோறே வேணாம்டா. இன்னைக்கு இந்த பாம்பை போட்டு நல்லா 4 ஆமை
அவனுக்கு பிடிச்சி வந்து புளி மண்டையை கொடுக்கணும். கடைசியா இலங்கையில் எங்க அண்ணங்கோட ஆமக்கறி சாப்பிட்டது. எவன்டா அவன் நடுரோட்ல நிக்கிறவன், டே கோழித்தலையா வண்டி வரும்னு தெரியுது, அப்புறம் ஏன்டா நடுரோட்ல நிக்கிற? சரி ரைட்டு, இவனையும் தூக்கிட்டு போய் நல்லா வறுத்து புளி மண்டையை கொடுத்துட வேண்டியதான். கோழிக்கறி ஆமக்கறியும் பார்த்தா புளி மண்டையும் குஷி ஆயிடுவான். இன்னும் எவ்வளவு ஊத்தினாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். சரி ரைட்டு வறுத்துருவோம். ஒய்யால உலகத்திலேயே கண்ணை கட்டிட்டு கறி வெட்டுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் எண்ணெய் மிஞ்ச ஆளே கிடையாது. ஆமக்கறியில கொஞ்சமா சரக்கு ஊத்திடுவோம், நல்லா போதை ஏறிட்டு புளி மண்டை எனக்கு. டே புளி மண்டையா உனக்காக தான் கறி வறுத்து வச்சிருக்கேன். அந்த பாண்டாமண்டையை கூட்டிட்டு சரக்கமாயிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடுறா. என் மச்சானா மச்சான் தான்டா, எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. கைஸ், உங்களுக்கும் நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற ஃப்ரெண்ட் இருந்தானா அவரோட பேரை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்னடா கோமா மண்டையும் ஒரு கட்டிங்கே பீஸ் ஆயிட்டான். சரி பாண்டா மண்டையா நீ வீட்டுக்கு போன மண்டையை தனியா படுத்துருப்பா, நான் அவரோட துணைக்கு போயிருக்கேன். குட் நைட் புளி மண்டை. டே மச்சான், நீ குடிக்கிறது நீ சுத்தமா பிடிக்கிற. டே நின்றா புளி மண்டையா, பெருக்குடா சரக்க போட்டு உடச்சிட்டு போறேன். நான் அவர் ஏதோ கோவத்துல பேசுறாரு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கும் தான் கோவம் வரும். இதுக்கு மேல அவன் என் மூஞ்சிலே முடிக்க வேணான்னு சொல்லிடுறேன். உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை? அது உனக்கு தேவையில்ல. அது வேலையை பார்த்துட்டு கிளம்பிச்ச. எவனையுமே நம்ப கூடாது, எல்லாம் செல்ஃபிஷா இருக்கானுங்க. வெளியே வர மழை ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருக்கு. இவன் வர எங்க போனான்னு தெரியல. ஏங்க ஒரு போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது, நீங்க என்ன வந்து பாருங்க. அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான், அவனை எதுவுமே சொல்லவே கூடாது. அதை ஏதாச்சும் சொன்னா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போயிடுவான். இந்த சனியை முடிச்ச போனுக்கு என்னதான் அவன் தெரியல, மழை பெஞ்சா தவறே கிடைக்க மாட்டேங்குது. கடவுளே, இப்படியா சொன்னிய மச்சான என் கண்ணுல காட்டிடு. ஏய் மச்சான், நீ இங்கதான் இருக்கியா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டுனாடி. டே புலி மண்டையா, அவனை நான் திட்டாம யாரா திட்டுவா? நான் திட்டினேன்னு கோச்சிட்டு இப்படி வருவியடா. விட்ரா, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பிரச்சனையே இல்லை. டே புலி மண்டையா, ஒரு முழு கோழி வீதியில் வச்சு தின்றதுக்கு உன்னால மட்டும் தாட்டா முடியும். ஐயோ, யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க, எனக்கு இடுப்பு வலி பிடிச்சிக்கிச்சு. ஆஹா, தாய் குளத்துக்கு ஒண்ணுன்னா நாங்க தாண்டா ஃபர்ஸ்ட் ஆளா வரும். டே புலிமண்டையா, சீக்கிரம் ஓடி போய் நம்ம ஆட்டோ வத்துக்கிட்டு வரா. டே புலிமண்டையா, எனக்கு ஆட்டோ ஓட்ட தெரியாது, நீயே ஓட்டு. நேரா வண்டியை நம்ம தர்மாஸ்பத்திரி கூட்டுரு, அங்கதான் சரியா பார்ப்பாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நல்லா புஷ் பண்ணுங்க, புஷ் புஷ். டேய் புலிமண்டையா, என்னடா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து புஷ் புஷ்னு சத்தம் வந்துட்டு இருக்கு? டேய் புலிமண்டையா, குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அக்கா குழந்தை பிறந்தா என்னதான் பேர் வைக்க கூப்பிட்டுச்சு, நான் போய் பேரை வச்சுட்டு வந்துடுறேன். சொன்னாங்களா? அப்பா வந்திருக்காங்க பாருங்க. என்னது அப்பாவா? டே புலிமண்டையா, இவன் சரியா லம்பாடி பொம்பளையா இருப்பாளாட்டு இருக்கிறா. ஓடுறா ஓடுறா. டே கரங்குழங்க மண்டையா, ஃப்ரீயா 2 கட்டு கீரை கொடுறா. இந்த போன மண்டையனுக்கு எப்ப பார்த்தாலும் கடன் சொல்றதே வேலையா போச்சு. என்னையாவது அவன் சோழியை முடிச்சு போறா. சரி மச்சான், என்னடா நடந்து போயிட்டு இருக்கேன்? புதுசா பேட்டரி வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், வா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். எவன் அவன் ரோட்ல பழத்தை தோண்டி வச்சு வேண்டி. மச்சான், இது என்னடா அது தங்க சுரங்கமா? இவ்வளோ தங்கம் குட்டி கிடந்திருக்கு. டே புலி மண்டையா, நான் வண்டியில ஏறி உட்காந்து ராசி தாண்டா நமக்கு எவ்வளோ தங்கம் கிடைச்சிருக்கு. இந்த தங்கத்தை எல்லாம் வச்சு நமக்கு வேணுங்கிற காரு பங்களா எல்லாத்தையுமே வாங்கிடலாம்டா புலி மண்டையா. டே போன மண்டையா, ஃபர்ஸ்ட் இந்த கேடிவியை வாங்கணும்டா. எனக்கு சின்ன வயசுல ரொம்ப ஆசைடாது. கொய்யால ரோல்ஸ் ரைஸ்னா ரோல்ஸ் ரைஸ், சும்மா கப்பல் மாதிரி பறக்குதுடா புலி மண்டையா. வாவ், செஞ்சு வச்ச சிலையாட்டு இருக்காரு. யாருவ? இன்னைக்கு நம்ம ஸ்டைல்ல போய் ப்ரொபோசல் பண்ணி பிக்கப் பண்ணிட வேண்டியதுதான். ஹே டார்லிங், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா குட்டி பூனை. ஹே டார்லிங், நீ என் கூட இப்படி வர்றது எனக்கு எப்படி இருக்குதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருக்குண்டா குண்டா இருக்கும். உனக்கு என்ன தவிர மற்ற பொம்பளைங்களோட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும். டார்லிங், என் பொண்டாட்டி பார்த்துட்டா, எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடி போய் நம்ம அப்புறமா மீட் பண்ணுவோம். ஏண்டி, உனக்கெல்லாம் அடுத்த புருஷன் மேலதான் லவ் வருமா? இங்கிட்ட உன் சோலையை முடிச்சு விட்டுறா இன்னைக்கு. ஏண்டா குண்டா, உனக்கெல்லாம் நான் கிடைச்சதே பெருசு. இதில் நீ அடுத்த வாரம் பார்த்துட்டு இருக்கிய. உனக்கு எத்தனை நேரம் சொல்லி தொலைது. இன்னைக்கு இந்த பலாபலத்தை மேலேயாண்டா விடிய விடிய நிக்கணும். இதாண்டா உனக்கு இன்னைக்கு பனிஷ்மெண்ட். டே புலிமண்டி, அந்த பிஸ்கெட்லாம் எப்படா செய்றாங்க? இவ்வளவு டேஸ்டா இருக்கு, சூப்பரா இருக்குதுடா. அச்சோ தவளை குட்டி, என்னடா ஆச்சு? காலில் எவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் மருந்து போட்டு கட்டு போட்டுடுறேன், சீக்கிரமா சரியா போயிடும். அவ்வளவுதான். தவளை குட்டி, எந்தாடா அந்த பிஸ்கெட்டை சாப்பிடு, சூப்பரா இருக்கும். சரி நீ ரெஸ்ட் எடு. எனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவளுக்கு நிறைய தங்கத்தை கொடுப்பேன். இவனுக்கு 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, சேர்த்தியே கொடுத்துருவோம். டே புலிமண்டையா, உள்ள என்னடா சத்தமா இருக்குது? தவளை குட்டி எந்திரிச்சிட்டானா? டேய் புலிமண்டையா, அது மேஜிக் தவளடா. நமக்காக தங்கத்தை எவ்வளவு போட்டிருக்கு போய். ஒய்யால, இதை வச்சு ஒரு நகைக்கடை ஓப்பன் பண்ணி 10 பிள்ளைங்களை வேலைக்கு வச்சு படம் காட்டணும்டா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு டபுளா திரும்பி வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட்ல ஹார்ட்டின் போட்டு போயிருங்க.